ஹாய் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மல்லிக்கடை பூனா. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா காய்கறி பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காய்கறி பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க. அதில் சக்ஸஸ் ஆகி நிறைய கோடீஸ்வரர் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதேமாதிரி காய்கறி பிஸ்னஸ் பண்ணி ரொம்ப நொடிஞ்சு கீழே இறங்கி கடனாகி நிறைய பேர் இருக்கவங்க நான் பார்த்துருக்கேங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு கடை இருக்குது. 3 ஜென்ஸுமே நடத்துகிறாங்க. 10க்கு 10 கடை தான். காய்கறி வந்து எப்போ போனாலும் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் கடையில். கொஞ்சம் பழமும் விற்பாங்க, காய்கறி காளான் கிளான் எல்லாமே இருக்கிற மசாலா ஐட்டம். அந்த 10க்கு 10 கடையிலேயே கடை உள்ள 10க்கு 10 8க்கு 10 கூட இருக்காது. கொஞ்சம் வெளியே கொஞ்சம் இருக்கும். ஒரு மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 15 அடி தான் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் அந்த சின்ன கடையிலே பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து எப்போ போனாலும் 10 பேர் நிற்பாங்க. எப்போ போனாலும் வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம கடையில் கூட அந்த அளவுக்கு கூட்டம் இருக்க மாட்டோம். அவங்க கடையில் எப்போ போனாலும் கூட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி வந்து அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். காய்கறி ரொம்ப வாடி போய் வதங்கி போயெலாம் இருக்காது. நல்லா எப்போ போனாலும் ஃபுல்லாக கொட்டி வச்சுருப்பாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நிறைய பேர் இருங்க. நான் கூட நினச்ச ஆரம்பத்தில் சரி ஒரு ஜென்ஸு நடத்தினால தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தா, ஆனால் ஜென்ஸு கஸ்டமர் நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஜென்ஸு கஸ்டமரும் போகிறாங்க, லேடிஸ் கஸ்டமர் போகிறாங்க. ஸோ பொருளோட தரம் இருந்தால் கண்டிப்பாக நல்லா சக்ஸஸ் ஆகும். இத்தனைக்கும் அவங்க மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 10 நாள் 15 நாள் கடை மூடிடுவாங்க. திருப்பி திறப்பாங்க பார்த்துங்க, திருப்பி அப்பயும் கூட்டம் நிற்குங்க. நம்ம நினைப்போம் கடை மூடிட்டாங்கன்னா வியாபாரம் பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த கடைக்கு எப்போ போனால் நானும் ஒரு குறைஞ்சது ஒரு 5 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அப்படி தான் அவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பொருள் தரமாக கொடுத்தா கஸ்டமர் வந்து தேடி வருவாங்க. அதேமாதிரி இன்னொருத்தர் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு அக்கா மார்க்கெட்டுக்கு வருவாங்க கூட. அந்த அக்கா பார்த்திங்கன்னா எதுலாம் கம்மியாக இருக்குது, எதெல்லாம் வந்து ரொம்ப ரேட்டு குறைவாக இருக்குது, கொஞ்சம் சுமாராக இருக்க காய் தான் வாங்கணும். அப்பயே சொல்லுவாங்க, அக்கா அந்தமாதிரி வாங்காதக்கா, இது வந்து சில பேர் தான் வாங்குவாங்க, மறுநாள் ஒரு நாள் நிறுத்திட்டா கூட ஃபுல்லாக கெட்டு போயிடும்க்கா, அப்புறம் நஷ்டம் தான். ஏன்னா காய்கறி மொத்தம் ஃபுல்லாக ஓட்ட முடியாது. இன்றைக்கி அவங்க வீட்டு வாசலில் போட்டு ஓட்டுறாங்க அந்த காய்கறி. அதை தெருவை நம்பி மட்டும்தான் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இந்தமாரி வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் இருக்குன்னு நானே எவ்வளோ சொல்லி பாருங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை உங்களுக்கு நான் பண்ணிட்டேன். ஆரம்பத்தில் இப்போ நான் உங்களுக்கு பண்ணுறது கிடையாது. ஆரம்பத்தில் நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டேங்க. நான் அந்த காய்கறியெல்லாம் வந்து கடையாக சப்ளை பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போது வண்டி கொடுத்துருப்பேன். அவங்களுக்கு வந்து காய்கறி வாங்கிறதுக்கு 3000 4000 பணம் கொடுப்பேன். அவங்க திருப்பி தரவே மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா அவங்கள பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தக்காளிக்காரன் வெங்காயக்காரன் எல்லாரும் வீட்டாண்டு வந்து நிற்பாங்க. தண்டலுக்காரன் எல்லாமே என்னம்மா காசு தரலையே காசு தரலையே. எனக்கு அதனால் அவங்களை பார்க்கவே அந்த காசு கேட்கவே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போயே நான் கஷ்டப்பட்ட இந்த காலத்துலேயே நான் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் காசு கேட்கல. சரி பரவாயில்ல விடு, இந்த 3000 4000 வேலை நம்ம வந்து ஒன்றும் பெரிய ஆளாயிட மாட்டோம்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அந்த அக்காவுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணுவேன் தவிர, ஆனால் நல்ல உழைப்பாளுங்க. குடுகுடுன்னு ஓடுவாங்க, குடுகுடுன்னு ஓடியாருவாங்க. அவங்களே மூட்டை தூக்குவாங்க, அவங்களே வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து காய்கறி கொட்டுவாங்க. வியாபாரமும் நல்லா ஓரளவுக்கு கஸ்டமர் வரதான் செய்வாங்க. ஆனால் இவங்க நல்ல பொருள் கொடுத்தா கண்டிப்பாக அவங்கள பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நல்ல பொருள் வாங்கி கொடுத்து அவங்க வந்து ரேட்டு கம்மியாக வாங்கியே பழக மாட்டாங்க. யாரும் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால் வந்து பொருள் வந்து தரமாக கொடுங்க, கஸ்டமர் தேடி வருவாங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகலைன்னா கூட கண்டிப்பாக கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பார்க்க. இப்போ எங்கள் கடையில் வச்சு நான் காய்கறி அவ்வளோ போடுறதில்ல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொரக்காயில் இந்த தோட்டத்துலேருந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க. வெண்டைக்காய், சொரக்காய், கத்திரிக்காய், சரி எப்படி போட்டாலும் நம்மளுக்கு வியாபாரம் ஆகும்னு சொல்லிட்டு நான் அந்த விவசாயிங்க எடுத்து வந்து கொடுத்தா கண்டிப்பாக நான் வாங்கிப்பேன். ஏன்னா நான் வந்து யாரும் என் கடையில் வந்து வேண்டான்னு சொல்லி அனுப்ப மாட்டேன். என்னோட கிட்ட அந்த ஒரு பாலிசி இருக்குது. சரி எது கொடுத்தாலும் வைங்க உரமாக வைங்க, அது விற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு காசு கொடுத்து அனுப்பிச்சிருவேன். அதுமாரி அவங்க கொடுத்துட்டு போவாங்க. சொரக்காய் அந்த பாட்டில் சொரக்காமல் இருக்காது, வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்மளுக்கு மலிசமாக வாங்குறவங்க அதை பார்த்து வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம என்ன விற்றாலும் ஓடுதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாங்க மல்லிக்கடை. நம்ம என்ன பொருள் தரமாக கொடுத்தாலும் கண்டிப்பாக ஓடும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்து கரெக்டாக சூதனமாக பண்ணுங்கள். நம்ம எப்படி பொருள் கொடுக்குறோம், கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. எல்லா கஸ்டமரும் கவர் பண்ணுற மாதிரி பொருள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் சில பேருக்கு இப்போ கம்மி ரேட்டில் கொடுக்குறீங்கன்னா சில பேர் இந்த நடுத்தரவங்க ஏழை மக்கள் அது மாதிரி தான் வாங்குவாங்க. ஆனால் இப்போ அவங்களே மாறிட்டாங்க. அதனால் வந்து பிஸ்னஸ் வந்து கரெக்டாக பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.